கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸை ஒட்டி மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காங்க. பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு 10 நாளில் தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது மேல நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, கோவங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்க விஷயத்த சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வெஸ்ட் பெங்காலோட அசம்பிளி மீட்டிங்கை நடத்தி அதுல நாங்க பில் பாஸ் பண்ண போறோம். அதாவது பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு 10 நாள்ல மரண தண்டனை உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற விதத்துல பில் பாஸ் பண்ண போறோம். அதை குடியரசுத் தலைவருக்கும் அனுப்ப போறோம். ஒருவேளை அந்த பில்லுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நாங்க போயிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை முன்னாடியே போராட்டம் நடத்த கூட தயாரா இருக்கும் இப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சோ இப்போ இதுல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த சஞ்சய் ராய் இந்த சம்பவம் இருக்குல்ல, இது நடந்து எத்தனை நாள் ஆகுது? இதுல இவர் தான் குற்றவாளி அப்படின்னு இதுவரைக்கும் இத்தனை நாள் ஆச்சு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு ஆகஸ்ட் 28ல இருக்கும். யாரு குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்யவே முடியல. ஒரே ஒருத்தன் தான் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். அவனும் நான் குற்றம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்போ இங்க யார் குற்றவாளி என்னன்னு இதுவரைக்கும் இந்த கேஸ்லயே கண்டுபிடிக்க முடியல. ஆனா திடீர்னு இதை மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறது அப்படிங்கிறது மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஸ்டண்ட் டெக்னிக்கை பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற கேள்விதான். எனக்கு மம்தா பானர்ஜி மேல தனிப்பட்ட முறையில மிகுந்த மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் சிஎம்னா அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆளுமை, அவங்க மற்ற கட்சிகளை எதிர்கொள்ற விதம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த டாக்டர் கேஸ்ல அவங்க இதை ஹேண்டில் பண்ற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மர்மத்துக்குரிய விஷயமா இருக்கு. இந்த டைம்ல இதை மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறது அப்படிங்கிறது, இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய பேர் கோவப்பட்டு இருக்காங்க, ஆக்ரோஷமா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாத நேரத்துல இத மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டா எல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க, அடங்கி போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் இதை பார்க்கறதுக்கு தோணுது. ஏன்னா அப்படிதான் தெரியுது. இப்போ இந்த மரண தண்டனை 10 நாள்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இந்த நேரத்துல என்னத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய கோவத்தை தணிக்கிறதுக்காக இப்போ 2 நாளா எந்த அளவுக்கு கொல்கத்தா ஹவுராவில் போராட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் கம்மி பண்றேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்க தவிர, இந்த கேஸ்ல நாங்க உண்மையை கண்டுபிடிச்சு இந்த கேஸ் சம்பந்தமா உள்ள ஒரு நபருக்கு 10 நாள்ல யாரு இந்த பெண் மருத்துவருக்கு அந்த கொடுமைகளை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க பேசவே இல்லை. பொதுவா பாலியல் குற்றவாளிகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கடந்து போறாங்க. இப்படி இந்த கேஸ் முழுக்கவே 1000 மிஸ்ட்ரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பிராக்டிக்கலா சாத்தியமான்னு பார்த்தா அதுவும் கிடையவே கிடையாது. ஒரு ஸ்டேட்ல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றம் எங்க நடந்தது, எப்படி நடந்தது, யார் குற்றவாளி அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து கோர்ட்ல ஒப்படைக்கிறது மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். அப்படிங்கிறப்போ அந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது அவங்க ஒரு தனிப்பட்ட பாடியா மாறிடுறாங்க. அப்படிங்கிறப்போ யாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணவே முடியாது. அதை தாண்டி ஒருத்தருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதை மாதிரி தூக்கு தண்டனை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டே முடியாது அப்படின்னு சொன்னா கூட அவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு இதை மாதிரி தண்டனையை குறைங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நடைமுறையில சாத்தியமே கிடையாது ஒரு 10 நாள்ல ஒரு விஷயத்த செய்யறது அப்படிங்கிறது. பட் இந்த நேரத்துல இதை மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இப்போ போயிட்டு இருக்க இந்த கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸை காம் டவுன் பண்ண நினைக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் மருத்துவருக்கு இவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயத்துல ஒரு பெண்ணா இருக்கிறப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. பட் மம்தா பானர்ஜிக்கு அந்த பாதிப்பு இருக்கா, அந்த கோபம் இருக்கா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா, அவங்களுக்கு உண்மையாலும் அப்படி ஒரு கோபம் இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் இந்த பெண் மருத்துவர் வழக்குல யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்திருக்கும்.